அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வேல்மாறல் விளக்க பகுதி. பிறவி பேய் பசி தீர்ந்து ஆசைகளோட பேய்கள் அருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள்லாம் பேய்க்கு உணவாகி நமக்கு நல்ல எண்ணங்கள் வர இந்த வரிகளை பாராயணம் செய்யலாம். பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நென தசைகள் புசிக்க அருள் நேரும். அப்படின்னா பசித்துனா பசி கொண்டு, அழகைனா என்னதுன்னா பேய்கள் அர்த்தம், முசித்துனா ஒல்லியா அந்த பேய்கள் பசியால மெலிஞ்சு போயிருக்கான், மெலிஞ்சு அழுது புலம்புதான். முறைப்படுதல்னா பசி தாங்க முடியல அப்படின்னு முறைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஒழித்துனா அந்த பசி தாங்க முடியலன்னு முறைப்படுதலை ஒழித்து, அவுணர்னா என்னதுன்னா அரக்கர்கள்னு அர்த்தம். அரக்கர்கள் உரத்து உதிர அப்படின்னா அது அரக்கர்கள் உடல்ல இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் ரத்தம் எல்லாம் உதிர அப்படின்னு அர்த்தம். நினதசைகள்னா கொழுப்போடு சேர்ந்த அந்த மாமிசத்தை புசிக்க அருள் நேரும், அதாவது உண்ண அதுக்கு அருள் புரியும். அதாவது பேய்கள் பசியோடு அழுது புலம்புறதுக்கு முன்னாடியே அந்த வேல் அந்த பேய்களுடைய பசியை தீர்த்து அதுக்கு கொழுப்போடு சேர்ந்த அந்த மாமிசத்தை கொடுத்து அது சாப்பிட அருள் புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு மீனிங் என்னன்னா, அரக்கர்கள் செய்த அந்த வினையினோட விளைவான் ஒரு பகுதியாக அந்த பேய்களோட வயிற்றுல அது பெரும் பசியால் அந்த வினைகள் எல்லாம் நுழைந்து அந்த பேய் பசி தாங்க முடியாத அந்த பேய்கள் கத்துவதை கண்ட அந்த வேற்படை அசுரர்களினோட அந்த பசி என்னும் அந்த குறை அகலவும் அவங்களோட அவங்க ஈட்டின வினைகள் எல்லாம் அழியவும் அது அதுக்கு உணவா அந்த வேல் கொடுத்து அவங்களோட கர்ம வினைகள் குறையத்துக்கு அருள் புரியும் சொல்றாங்க. அதே போல நமக்குள்ளேயும் அந்த ஆசை என்னும் பேய்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பிறவி பேய், இந்த பேராசை என்னும் பேய், இது போன்ற அந்த பிறவி பேய் ஆசைகள் எல்லாமே அருந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் எல்லாம் பேய்க்கு உணவாகி நமக்கு நல்ல எண்ணங்கள் வர அந்த வேல் அருள் புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.